ராணுவத்தில் பணி ஓய்வு பெற்று வீடு திரும்பிய ராணுவ வீரருக்கு மேளதாளங்களுடன் மதுரை ரயில் நிலையத்தில் குடும்பத்தினர் உற்சாக வரவேற்பு. மதுரை மாவட்டம் திருமங்கலம் புளியங்குளத்தை சேர்ந்த ராணுவ வீரர் ராஜேந்திர பிரபு இந்திய ராணுவத்தில் 22 வருடங்கள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று வீடு திரும்பினார். அவருக்கு மதுரை ரயில் நிலையத்தில் அவரது குடும்பத்தினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஹரியானாவில் இருந்து பணி ஓய்வு பெற்று ரயில் மூலம் இன்று மதுரை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த ராணுவ வீரர் ராஜேந்திர பிரபுக்கு அவரது மனைவி, குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர்கள் ரூபாய் நோட்டு மாலை, ஆள் உயர மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பின்னர் குடும்பத்தினர் சால்வை அணிவித்து இனிப்புகளை ராணுவ வீரருக்கு ஊட்டிவிட்டும் அங்கிருந்தவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வருகைக்காக மகிழ்ந்தனர். பின்னர் ராணுவ வீரர் ராஜேந்திர பிரபு அவரது குடும்பத்தினருடன் சேர்ந்து ரயில் நிலையத்தில் தேசிய கொடி, ராணுவ வீரர் படம் வைத்து தயார் செய்த கேக்கை வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து ராணுவ வீரர் கூறுகையில், நான் இந்திய ராணுவத்தில் 2003 பணியில் சேர்ந்து 2025 ஓய்வு பெற்றிருக்கிறேன். பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றி இருக்கிறேன். அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்திய ராணுவத்தில் பணியாற்றியதற்காக அதற்கு நன்றி சொல்கிறேன். நான் என் குடும்பத்தை பார்த்ததை விட இந்திய ராணுவம் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குச்சு. ஜம்முல எப்பவும் நடந்துட்டே இருக்கும். நான் இருந்த இடத்தில் காலையிலே சும்மா இருப்பாங்க. மாலை 4 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிடுவாங்க. மோட்டார் குண்டு போடுவாங்க. எங்க இருந்து போடுவாங்கன்னே தெரியாது. ஆனாலும் டியூட்டி பார்த்தோம். ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் என்றார். ராஜேந்திர பிரபு, நான் திருமங்கலம் தாலுகா எஸ் புளியங்குளத்திலிருந்து வந்திருக்கேன். 2003 ஜூலை 2003 நான் இந்தியன் ஆர்மியில் செலக்ட் ஆனேன். நான் இப்போ 31 ஜூலை 2025 ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கேன். 22 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்தியன் ஆர்மியில் நான் வேலைக்கு சேர்ந்து அனைத்து மாநிலங்களிலும் காஷ்கிர்கி, ஜம்மு, அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், இங்கெல்லாம் நான் அதிகமாக வேலை பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நான் சர்வீஸ் செஞ்சதுக்கு இந்தியன் ஆர்மிக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டை எவ்வளோ பார்த்துக்கிட்டேனோ அதை விட இந்தியன் ஆர்மி எங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிடுச்சு. நான் இல்லாதப்போ நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
இதுக்காக மிக்க நன்றி. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இருக்கா? எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜம்முவில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அதுக்கு முன்னாடி அது எப்போயுமே நடந்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு என்னென்னா, நான் இப்போ ஜம்முவில் அகுனூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்கு மேலே பல்லன்வாடாவில் இருந்தேன். காலையில் வரைக்கும் அங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா 4 மணிக்கு மேலே ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். மோட்டர்னு சொல்லுவாங்க, மோட்டர் அந்த மாதிரி குண்டு போடுவாங்க. அதுலேருந்து குண்டு போட்டு எங்கே விழுதுன்னே தெரியாது. அப்போல்லாம் அந்த இடத்துல டியூட்டி பார்க்குறதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ஆனால் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். Sampai